இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். Matthew chapter 14 verses 28. மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். சேர்ந்து வாசிக்கலாம், சபை சேர்ந்து வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். once again please. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு திருச்சபை, ஒரு ஊழியம், ஒரு ஊழியர், ஒரு விசுவாச பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறுதி அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 ஆராதனைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தை எப்பொழுது யாரிடத்திலே சொன்ன வார்த்தை? மலை பிரசங்கத்திலே இயேசுவினிடத்திலே அநேகர் கூடி வந்து திருவசனத்தை கேட்டார்கள். கேட்டுவிட்டு அவர்களை திரும்ப அனுப்பிவிடுகிற வேளையிலே இயேசு சொன்னார், அவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்திலே சொன்ன போது, சீஷர்கள் ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதை சொன்ன போது இயேசு அதை ஆசீர்வதித்தார், அதை வர்த்திக்க பண்ணினார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். மீதமான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்து இம்மீடியட்லி கொஞ்ச நேரத்திற்குள்ளாக சீஷர்களை அவர் துரிதப்படுத்தினார் அக்கறைக்கு போவதற்காக. துரிதப்படுத்திவிட்டு அவர் தனித்து போய் ஒரு மலையிலே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 4வது ஜாமத்திலே இயேசு கடல் மேலே நடந்து வந்தார். சீஷர்கள் அவரை பார்த்து, கடலிலே வந்து நடந்த ஒருவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை சொல்லி முடித்த உடன் இந்த சத்தத்தை 12 சீஷர்களும் படகிலிருந்து கேட்டார்கள். 12 சீஷர்களும் இந்த சத்தத்தை படகிலிருந்து கேட்டார்கள். பட் only one responded. ஒருவன் மாத்திரம் மறு உத்தரவு சொல்லுகிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரே ஆனால், லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கொஞ்சம் ஜெபத்தோட நீங்க கவனிக்கணும்னு தாழ்மையா நான் கேட்கிறேன். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால். வாய் திறந்து சொல்லுங்க, நீரே ஆனால். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. 12 பேரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் ஒருவன் சொன்னான், நீரே ஆனால். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. ஒரு சபைக்கு, ஒரு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய முதலாவது கேள்வி தேவனிடத்தில், லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால் நானும் தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும். கை தட்டணும்னா கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபையோடு தீர்க்க தரிசனமாய் இந்த 3 ஆராதனைகளிலும் இடைபெற விரும்புகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீரே ஆனால் command me to walk on the waters. திருச்சபையை ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? மனாந்திரத்திலேயோ தரையில நடப்பதற்கல்ல, தண்ணீரின் மேல் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். to walk on the impossible situations. நடக்க முடியாத சூழ்நிலைகள் நடப்பதற்கு தான் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரே ஆனால். ஒரு 3 தடவை கைகளை உயர்த்தி உங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீரே ஆனால், என்னை ஊழியத்திற்கு அழைத்தது நீரே ஆனால், என்னை ரட்சித்தது நீரே ஆனால், என்னை அபிஷேகம் பண்ணினது நீரே ஆனால், இந்த ஊழியத்தை தந்தது நீரே ஆனால், எங்கள் சபை தண்ணீரின் மேல் நடக்கிற சபைகளாய் மாறட்டும். எனக்கு இந்த பிசினஸை தந்தது நீரானால், எனக்கு இந்த தொழிலை தந்தது நீரானால், எனக்கு இந்த பிள்ளைகளை தந்தது நீரானால், எனக்கு இந்த கணவனை தந்தது நீரே ஆனால், நானும் தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சுடபா ரகதி அந்தனா பிரௌடி அந்தன கடகசியா சுடபா ரகதி அந்தன
பிரௌடதனகடக அர்த்தமனதனக வைடபலதனகடக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, Lord, if it is you, நீரே ஆனால். கவனிக்கிறீங்களா? நீரே ஆனால், நீரே ஆனால். கேட்கணும், ஒரு சபை கேட்கணும், ஊழியம் செய்யறவங்க கேட்கணும், நீரே ஆனால். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள் பரவி பெருகி கொண்டிருந்த போது அவருடைய ஊழியத்தை தடுக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போராடினார்கள். அப்போ ஒருவன் வந்து சொல்லுகிறான், இது தேவனால் கூடின கூட்டமானால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. மெதுவா ஆமென் சொல்லுங்க. இது தேவனால் கூடின கூட்டமானால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இது தேவனால் கூடின கூட்டமானால், லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால். ஒரு இடத்துல இயேசு கேட்கிறார், யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால். அதை மாற்ற முடியாது. நான் தேவனுடைய மனுஷனே ஆனால், இஃப் ஐ பி த மேன் ஆஃப் காட். இந்த முதல் ஆராதனையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீரே ஆனால், நீரே ஆனால். வேதம் சொல்லுகிறது, பேதுரு இந்த வார்த்தை இயேசுவினிடத்துல கேட்டதற்கு முதல் காரணம், நீரே ஆனால் என்னாலேயே நடக்க முடியும் என்று. ஆமென் சொல்லுங்களேன். நீரே ஆனால் என்னால நடக்க முடியும். To glorify Jesus in that moment, இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மால பார்க்க முடியும். என்ன கூப்பிடுறது நீங்கன்னா என்னால நடக்க முடியும். இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்டுறார், elevating Jesus in the midst of that storm. இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்டுறார். பேதுரு, நீரே ஆனால், நீங்க இல்லைன்னா என்னால முடியாதுன்னு சொல்றார். நீங்கன்னா நான் நடந்துருவேன், நீரே ஆனால் நான் நடந்துருவேன். புரியுதா உங்களுக்கு? நீரே ஆனால் என்னால நடக்க முடியும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11-12 வசனம். எலியா கர்த்தருக்காக காத்திருந்தார். ஒரு இடி முழக்கம் உண்டாயிற்று, கர்த்தர் இருக்கவில்லை. ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பிற்பாடு அக்கினி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இங்கிலீஷ்ல நல்லா எழுதி இருக்கு, God was not, கர்த்தர் அதில் இருக்கவில்லை. பிறகு ஒரு மென்மையான காற்று, ஒரு தென்றல் காற்று வீசுகிறது, ஒரு மென்மையான காற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இருந்தார். நீரே ஆனால். கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால். நல்ல சத்தமா சொல்லுங்க, நீரே ஆனால். இப்ப முதலாவது பேதுருவுக்குடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவரே ஆனால். அப்ப மனுஷனானா என்னால நடக்க முடியாதுன்னு அந்த இடத்துல சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். நீரே ஆனால் என்னால இந்த கடினமான சூழ்நிலையில நடக்க முடியும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த நீரே ஆனால் என்கிற கேள்விக்கு பேதுருவுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீரே ஆனால் அப்படின்னா டு கன்ஃபர்ம் ஹிஸ் கால், தன்னுடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்துகிறான். நீரே ஆனால். கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 18-20 வசனம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானகனிடத்திலே யோவானுடைய சீஷர்கள் அதை போய் அறிவித்த போது, யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களை அனுப்பி கேட்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறே ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? வருகிறவர் நீர்தானா? அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுனால நாங்க நம்ப மாட்டோம். குஷ்டரோகி சுகமாகிறதுனால நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே குஷ்டரோகி சுகமான கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். மரித்தோர் உயிரோடு எழும்புகிறதுனால நீர்தான் அவர் என்று நாங்கள் நம்பி விட மாட்டோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலேயே மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததினால் மாத்திரம் நாங்கள் நம்பிவிட மாட்டோம். ஏனால் பழைய ஏற்பாட்டிலும் வர்த்திப்பு நடந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே.
உடனடியாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிறீர்களே, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தட் இஸ் தி சைன். நீரே ஆனால். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீரே ஆனால். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீரே ஆனால். என்னை அழைத்தது நீரே ஆனால், என்னை தெரிந்து கொண்டது நீரே ஆனால், இந்த தண்ணீரின் மேல் என்னால் நடக்க முடியும். இதற்கு அடுத்த பகுதியும் நான் சொல்லிவிடுகிறேன். அவர் உங்களை அழைக்காவிட்டால் இந்த தண்ணீரில் நடக்க ஒருவராலும் முடியாது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பிரசங்க தாளந்தோ, ஒரு ஆராதனையினுடைய தாளந்தோ, அல்லது எனக்கு வேதம் படிக்க தெரியும் என்கிற தாளந்தோ இந்த தண்ணீரின் மேல் நம்மை நடக்க வைப்பதில்லை. If it is you, வாய் திறந்து சொல்லுங்க, Lord, if it is you, ரூதனமா சந்துரபதி அந்தனமா, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே நீரே ஆனால். நீரே ஆனால். இந்த சபையை அழைத்தது நீரே ஆனால், இந்த சபையிலிருந்து தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீரே ஆனால், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீரே ஆனால். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வேற ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். வேற ஒரு சுவிசேஷம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், வேற சுவிசேஷம் இல்லையே. 3வது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷத்தை புரட்டினார்கள். வாய் திறந்து கை உயர்த்தி சொல்லுங்க, வேற ஒரு சுவிசேஷம், டிஃபரண்ட் காஸ்பல். இரண்டாவது வேற சுவிசேஷம் இல்ல, மூன்றாவது சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள். another preaching, another gospel. அதனாலதான் யோவானுடைய சீஷர்கள் வந்து கேட்டார்கள், வருகிறவர் நீர்தானா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்கணும், இது நீர்தானா? பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும், நீர்தானா? ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கும் போது கேட்கணும், Lord, if it is you. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்கணும்னு வேதம் சொல்லவில்லை. சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கும் போது கேட்கணும், Lord, if it is you. நீரே ஆனால். இன்னைக்கு ஆண்டவருக்கு சபையை குறித்ததான அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளைங்களை என்கிட்ட கேட்கறது இல்லை. சிலருக்கு இது வேடிக்கையா இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நாம் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை நோக்கி ஒரு ஆசீர்வாதம் வருகிறதா, you should ask, Lord, if it is you. நீரே ஆனால். நீரே ஆனால். இந்த வார்த்தையை யார் கேட்டா தெரியுமா? பேதுரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். you are the rock. நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆகையால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. you are the rock. இந்த தண்ணீரின் மேல் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு திருச்சபைக்கு. தண்ணீர் என்றால் என்ன? தண்ணீருக்கு பல அர்த்தங்களை நாம் சொன்னாலும் இங்கே பேதுரு தண்ணீரின் மேல் நடந்ததனுடைய அனுபவம் என்ன? தண்ணீர் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த வேசி மகா பாபிலோன் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 1 நாளாகமம் 14:10 நாம வாசிக்கிறோம், அவனுடைய சத்துருக்களை அவனுக்கு முன்பதாக தண்ணீரை போல உடைந்தோட பண்ணினார். ஆகையால் பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். தண்ணீர் என்பது தடைகளை குறிக்கிறது. இந்த தடைகளுக்கு மேல சபை நடக்க வேண்டும். இந்த போராட்டங்களுக்கு மேல சபை நடக்கணும். ஜனங்களை ஆண்டு கொண்டு சபை நடக்க வேண்டுமானால் சபைக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீரே ஆனால். ஒரு பிசினஸ் செய்வதற்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க, நீரே ஆனால். நிறைய பேர் கேட்கறது இல்லை. கேட்காததுனால அவங்களால தண்ணீர்ல நடக்க முடியல. they cannot walk on the waters. ஆண்டவர் நம்மை தண்ணீரின் மேல் நடக்க அழைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தண்ணீரின் மேல் நடப்பது என்பது என்ன அனுபவத்தை குறிக்கிறது? முடியாத சூழ்நிலைகளில் நடப்பது. யாரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் எதையும் செய்துவிட முடியாது. நாம் தனிப்பட்ட விதத்திலே பேதுருவை போல ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், நீரே ஆனால். முதலாவது இந்த சபை என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய ஊழியம் என்ன செய்யணும் தெரியுமா? இதை கேட்கிறது நிமித்தம் இயேசுவை உயர்த்தி காட்டுகிறோம். we are elevating Jesus, we are projecting Jesus, we are proclaiming Jesus. என்ன நீரே ஆனால் என்னால் அந்த சூழ்நிலையிலே நடக்க முடியும். ஓ ரபலா தியந்தரதி அந்தனா. அது மாத்திரம்
மாத்திரமல்ல, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை. இந்த காலை ஆராதனையில் ask for a confirmation. நீரே ஆனால், நீரே ஆனால். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால் சொல்லுங்க. Lord, if it is you. அர்த்தஸ்மனாதி அந்தல பிரௌடி விதினி அந்தல கடகசியாதனா. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஜெபத்தை செய்யட்டும். இது ஒரு ஸ்டேட்மென்ட் அல்ல, இது ஒரு ஜெபம். நீரே ஆனால். தண்ணீரின் மேல் நடப்பதற்கு இந்த பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Peter walked on the water. பேதுரு தண்ணீரின் மேல் நடந்ததற்கு 3 காரியங்களை பேதுரு செய்தார். ஒரு சபை தண்ணீரின் மேல் நடக்க வேண்டும். to walk on the impossible situation. அனுகூலமான சூழ்நிலைகள் இனி நமக்கு இருப்பதில்லை. ஆனால் இனி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தண்ணீரின் மேல் நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அதே வசனத்தை வாசிக்கலாம் பாஸ்டர். மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். போதும். உம்மிடத்தில் வர command me. வாய் திறந்து சொல்லுங்க, command me. கட்டளையை நேசிக்கிறவர்கள் தண்ணீரின் மேல் நடப்பார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கட்டளையை நேசிக்கிறவர்கள். பேதுரு கேட்கிறத பாருங்க. command me, bless me ன்னு கேட்கல, என்னை ஆசீர்வதின்னு கேட்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தரை பார்க்கும்போது முதல்ல நாம என்ன கேட்போம்? என்னை கண்டித்து உணர்த்துன்னு கேட்பீங்களா? கர்த்தரை பார்க்கும்போது என்ன கேட்போம்? என்னை ஆசீர்வதின்னு கேட்கல, என்னை சுகமாக்குன்னு கேட்கல. command me, எனக்கு கட்டளையிடும், எனக்கு கட்டளையிடும். ஒரு திருச்சபை, ஒரு ஊழியம் இனி வருகிற காலகட்டத்தில் தண்ணீரின் மேல் நடக்க வேண்டுமானால் கட்டளையிடும் என்று விரும்பி கேட்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கட்டளையிடும், எனக்கு கட்டளையிடும். ஏசாயா 43:2. தண்ணீர்களில் கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அக்னி ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல புரளுவது இல்லை. இது ஒரு வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் இந்த தண்ணீரின் மேல நடக்கும்போது அவைகள் நம்ம மேல புரளாம இருக்கணும்னா, இந்த ஆறுகளை கடக்கும் போது அவைகள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை கேட்கணும், command me, எனக்கு கட்டளையிடும். எங்க திருச்சபைக்கு கட்டளையிடும். ஊழியர்கள் கேட்கணும், எனக்கு கட்டளையிடும். கவுன்சில் மீன் கேட்டிருக்கலாமே, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம். அப்படி கேட்கல, command me. பேதுரு ஆண்டவர் கட்டளையிடுவதை நேசித்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு, நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவது பிடிக்காது. யோபு 6:24 வாசிக்கிறோம், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் கவனித்து கேட்பேன், நான் எதுல தவறினேன் என்று எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி தாழ்மையாக யோபு கேட்கிறத நாம பார்க்க முடியும். எத்தனை பேர் சபையில கேட்க ஆயத்தம், command me Lord. இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு கட்டளையிடும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுவீர்கள்? command me என்று சொல்லுகிற ஒருவனுடைய சத்தத்தை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு சிறு பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், command me Lord. ஒரு தாய், ஒரு தகப்பன், ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து பேதுருவை போல கேட்கணும், command me Lord. எனக்கு கட்டளையிடுன்னு நீங்க கேட்டா, he is ready to command. கட்டளை இல்லாத சபை கட்டப்படாது. கட்டளை இல்லாத சபை கட்டப்படாது. If there is no command, there is no covenant. யாராவது நமக்கு கட்டளையிட்டா போதும் முகம் மாறிடுது. யாராவது நம்மை கடிந்து பேசிட்டா போதும் முகம் மாறிடும். யாராவது நமக்கு கட்டளையாக சொல்லிவிட்டால் பிடிக்காது. சங்கீதம் 141:5, நீதிமான் என் தலையில் தயவாய் கொட்டி என்னை கடித்து கொள்ளட்டும். தலையை கொடுப்பீங்களா? ஒரு சபை ஆண்டவர் தன்னை கொட்டுவதற்கு தலையை கொடுத்தார், அந்த தலையிலே எண்ணெயை ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தம். I will give my head
to someone to smote me. இயேசு தன் தலையை கொடுத்தாருங்க. இயேசு தன் தாடியை கொடுத்தார். தலையை கொடுக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு எங்க அடிச்சாலும் கோவம் வராது. தலையில தட்டி பாருங்க, தலையில தட்டி பாருங்க. சும்மா கை இல்லாதவனு கை வாங்கி அடிப்போம். தலை அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியாங்க. நல்ல தலை சீவிட்டு இருக்கும்போது தலையை குலைச்சி விட்டுட்டு போங்க, கோவம் வந்துடும். தாவீது சொல்றாரு, என் தலையில கொட்டட்டும். Command me Lord. இந்த ஒரு வார்த்தையை வைத்து ஆண்டவர் பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம சபைக்கு அதை பேசுறார். Command me Lord. கை உயர்த்தி கேட்போமா? ஒரு பிரசங்கத்துக்காக நீங்க வராதீங்க, கை உயர்த்தி கேளுங்க. Command me. சின்ன பிள்ளைங்க கேளுங்கம்மா, கண்ணமுடி கேளுங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க கேளுங்க. Command me. Command me Lord. நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. அப்படி கேட்டா விளங்கிருமே. வாய் திறந்து கேளுங்களே. கொஞ்சம் ஆண்கள் பகுதியில் சத்தம் உயரட்டும். Command me Lord. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. Command me Lord. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஒரு சபையில நீங்க கூட்டத்துக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது நீங்க எப்படி வரணும் தெரியுமா? Command me Lord ன்னு வரணும். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை எனக்கு கட்டளையிடும். Give me my daily bread. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறது போல, Command me Lord. இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிற சிலரை தண்ணீரின் மேல் நடப்பதற்கு நான் அதிகாரப்படுத்துவேன் என்று இஸ்ரவேலின் ஜெயபலனாக இருக்கிற கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கைகளை தட்டுங்க. சிலரை தண்ணீரின் மேல் நடப்பதற்கு அதிகாரப்படுத்துகிறார். Pastors, you are going to walk on waters. Oh rabala siantala. கைகளை தட்டும்போது சிலரை இந்த லாக்டவுனுக்கு பிறகு தண்ணீரின் மேல் நடக்க போகிறோம். We are going to walk on waters. We are going to walk on. மற்ற சபைகள் செய்யாததை சபை செய்ய வேண்டுமானால் சபை உரத்த குரலோடு கேட்கட்டும். Command me. Command me. Command me. கட்டளையை நேசிக்கணும். சொல்லுங்க, கட்டளையை நேசிக்கணும். எனக்கு ஆண்டவர் கட்டளையிடுறதை நான் நேசிக்கிறேன். அதுதான் பேதுரு சொல்ற ஸ்டேட்மெண்ட். நேசிச்சிருக்காரா இல்லையா? சொல்லுங்க. நேசிச்சிருக்காரு. நேசிச்சதுனால தான் அவரே சொல்றாரு, Command me. Command me. யோசுவா கிட்ட, மோசே மரித்த பின் யோசுவா கிட்ட ஆண்டவர் எப்படி தொடங்குறார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கை தட்டிருங்களே. இதை நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். அது கீழே வந்துருவோம். கட் ஷாட் பண்ணி, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி, அதை வெட்டி தூக்கிட்டு, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பார். பலன் கொண்ட திடமனதாகிற. நான் உனக்கு have I not commanded you? Have I not commanded you? என்ன சொல்றாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்? உன்னை விட்டு பிரியக்கூடாது, விலகக்கூடாது. பிரியாதிரு, விலகாமரு, கவனமாறு. பிரியாமல் இரு, கவனமாறு. Have I not commanded you? இந்த வார்த்தையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். ஆமா, பாட்டில நல்ல டைட்டா மூடி வச்சுக்கோங்க. குடங்குடமா தண்ணி ஊத்தினாலும் உள்ள போவாது. ஆமா, மூடியெல்லாம் திறந்து வச்சுட்டு வரணும் ஆராதனைக்கு. ஆமா, நல்ல ஏர் டைட் கண்டெய்னரா இருக்கக்கூடாது. ஆமா, எனக்கு அருமையானவர்களே, have I not commanded you? யோசுவா வாழ்க்கையில் ஒரு உடன்படிக்கை வந்ததற்கு காரணம் have I not commanded you? சூரியனையும் சந்திரனையும் கிபியோனிலே நிறுத்தி தரித்து நெல் என்று சொல்லுவதற்கு ஒரு மனுஷனால் இம்பாசிபிளான விஷயத்தை இதுவரையிலும் ஒரு மனுஷன் சொல்லை கேட்டு தேவன் செய்த ஒரு காரியம் இதற்கு பின்பதாக நடக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. To walk on waters, தண்ணீரின் மேல் நடக்கக்கூடிய அனுபவம் யோசுவாவுக்கு எப்படி வந்தது தெரியுமா? Have I not commanded you? கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே.
நியாயாதிபதிகள் 4:7 நம்ம வாசிக்கிறோம், யாபீனின் சேனையை உன்னிடத்திலே வர இழுத்துக்கொண்டு சிசேராவை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? Have I not commanded you? Thus says the Spirit of the living God. Have I not commanded you? எந்த ஒரு தேவ பிள்ளை கட்டளையை நேசித்து இரண்டாவது கட்டளையோடு இணைந்திருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாத்திரமல்ல என் பிதாவும் வந்து அவனோடு வாசமாய் இருப்போம். கைகளை தட்டி என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, நான் மாத்திரமல்ல, I will come with my father. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். சிலருடைய குடும்பத்திலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டுமானால் கட்டளை கட்டளை இந்த சபை கட்டளையினால் கட்டப்படட்டும். தூடா ரஹதனமா ஸ்ரீகந்தலரபா. நல்ல சில நிமிஷம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்க. எத்தனை வாய் திறந்து சொல்லணும், எனக்கு கட்டளையிடும், இன்றைக்கு கட்டளையிடும், நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். கட்டளையிடும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். கட்டளையிடும். கட்டளையை நேசித்த பேதுரு, கட்டளையோடு இணைந்திருந்த பேதுரு, கட்டளையோடு இணைந்திருந்த பேதுரு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறது இல்லையான்னு கேட்ட போது பேதுரு கிட்ட இயேசு சொல்லுகிறார், கடல்ல போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனிலே ஒரு வெள்ளிப்பணம் வரும், அதை உனக்கும் எனக்கும் கொடு. 12 சீஷர்களையும் நான் தான் தெரிந்தெடுத்தேன், ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தேன். ஆனா கட்டளையை நேசிக்கிற உனக்காக நான் வரிக்கிட்ட ஆயத்தம். கருமையானவர்களே, கட்டளையை நேசிக்கிறதுக்கும் கட்டளையோடு இணைந்திருக்கிறதுக்கும் ஆயத்தமானா he is ready to pay for you. அவர் நமக்காக செய்ய ஆயத்தம். கையச ஆமென் சொல்லுங்களேன். அதே வசனத்தை வாசிங்க பாஸ்டர் ப்ளீஸ். மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்றார். 12 சீஷர்களும் போட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, படகுல தான் இருந்தாங்க. ஆனா ஒருவனுக்குள்ள மாத்திரம் ஒரு விருப்பம் வருகிறது. கை உயர்த்தி சொல்லுங்க, டிசையர். கை உயர்த்தி சொல்லணும், விருப்பம். டிசையர், டிசையர், விருப்பம். 12 பேரும் உள்ளதா இருக்காங்க. 12 பேர் உள்ள ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறான், எனக்கு தண்ணீர் மேல நடக்க ஒரு விருப்பம். ஆமா, கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ். தடை செய்யாதேன்னு சொல்றாருல, கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விருப்பம் தெரிவிக்கிறான். மற்ற 11 பேருக்குள்ள வராத ஒரு விருப்பம் பேதுருவுக்குள்ள வந்தது. I want to walk on waters. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஒரு ஊழியக்காரரோடு இணைந்துதான் ஊழியம் செய்த. அப்படிதான் ஒரு ஊழியம் தொடங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நடத்துவா. அப்போ என் கூட நிறைய வாலிபர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் they want to be in comfort zone, சமாதானமான எல்லையில இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா அந்த நாட்களிலே எனக்கு ஒரு விருப்பம், I want to walk on waters. எனக்கு தண்ணீர்ல நடக்கணும்னு ஆசை. மற்றவர்களுக்கு இல்லாத விருப்பம். அப்படின்னா நான் என்ன சொல்றேன், பெரிய ஒரு லெஜெண்டா மாறணும் அப்படியெல்லாம் இல்லை. மற்றவங்க செய்யாததை ஆண்டவருக்காக செய்யணுங்கிற ஒரு விருப்பம், ஆத்துமாக்கள் வேணுங்கிற ஒரு விருப்பம், ஊழிய செய்யணுங்கிற ஒரு விருப்பம், பரிசுத்தமா வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். மற்ற 11 பேர் வாயிலிருந்து புறப்படாத ஒரு விருப்பம் பேதுருவின் வாயிலிருந்து புறப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சங்கீதம் 109, 17, 18 சொல்லுகிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சபையை குறித்து சொல்லுகிறார், இன்றைக்கு சபைக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது, விசுவாசிகளுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஆத்தும ஆதாயத்தை குறித்த அந்த பழைய விருப்பம் எங்கே? ஓ, அநேக கூட்டத்தை, ஜாதிகளை ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் சபைக்குள்ளே திரும்ப வருவதாக. கைகளை தட்டி இந்த 6 மாதங்களிலே ஓ சிங்கத்தை போல முடங்கி கிடக்கிற சிலரை கர்த்தர் விழாவிலே தட்டி எழுப்பி, ஏய் பேதுருவே, get up and rise up and walk. உனக்காக சிறைச்சாலை கதவுகளை திறக்க கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். விழாவிலே தட்டுவது எதை குறிக்கிறது? சபையே, சபையே, ரைஸ் அப். கைகளை தட்டுங்க. சிலருடைய விழாவிலே தட்டுகிறார். கைகளை தட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹூடா ரபல தியந்தர தியந்தர. விரும்புங்க பிரதர், மறுபடியும் ஆத்தும பாரம் வரட்டும் விரும்புங்க. கண்ணீரின் ஜெபம் என் விருப்பமாய் மாறட்டும்.
அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு கிபியோனிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். வாட் இஸ் யுவர் டிசைர்? கண்ணீரோட கேட்கிறேங்க, என்னங்க விருப்பம்? நமக்கு ஒரு விருப்பம் இல்லை. வெந்ததை திங்கணும், வேகாததை தள்ளணும். என்ன விருப்பம் இருக்கு? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறீங்களா? கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதல்ல. ஆண்டவர்கிட்ட ஸ்பிரிச்சுவலி யூ ஷுட் ஷேர் யுவர் டிசைர். ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விருப்பத்தை தெரிவிக்காத வரைக்கும் அவர் வான்னு கூப்பிட மாட்டார். நீங்க விருப்பத்தை தெரிவிக்காத வரையிலும் அவர் உங்களை வான்னு கூப்பிட மாட்டார். நீங்க விருப்பத்தை தெரிவிக்காத, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க அமைதியாவே இருக்கிறீங்க. நீங்க விருப்பத்தை சொல்லாத வரைக்கும் அவர் உங்களை வான்னு கூப்பிட மாட்டார். ஆமா, எல்லாரையும் வான்னு கூப்பிட மாட்டார். இந்த வாங்குற வார்த்தை ஒருமையில சொல்றார். வாங்கன்னு கூப்பிடல, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரா? வாங்க அப்படி கூப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் விருப்பம் உள்ளவெல்லாம் ரொம்ப கொஞ்சம், அதனால வான்னு தான் கூப்பிட முடியும். என்னால பன்மையில எல்லாம் கூப்பிடுறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள். நீங்களும் நானும் விருப்பம் தெரிவிக்காத வரையிலும் he has no right to invite you to walk on the water. நீங்களும் நானும் என் விருப்பத்தை தெரிவிக்காத வரையிலும் அவருக்கு உரிமை இல்லை. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு கட்டளையிடுன்னு நீ சொன்னாதான் கட்டளையிட முடியும். இப்ப எத்தனை பேர் விருப்பம் தெரிவிக்க போகிறீர்கள்? கர்த்தர் சிலரை வான்னு பொக்கி எடுக்க போகிறார். கை தட்டணும், கை தட்டணும். மறுபடியும் 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 வா வா பேதுருவே, வா யோவானே, ஏறி வா. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஏறி வா. சிலரை ஊழியத்தில் வான்னு கூப்பிடுறார். ஜெபத்துக்கு மறுபடியும் வா. ரூசானாமா சிக்கந்தல ரபதியந்தர அல்ல, விடுதலையோட விடுதலையோட ஆவியில ஆராதிக்க கூடாதபடி சிலர சங்கிலிகளால் கட்டி வைத்திருக்கிற மனுஷீக சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது தரிபட்டு விழுகிறது. வானு கூப்பிடுறார், வானு கூப்பிடுகிறார். வா வா இயேசுவின் நாமத்தில் கமான். ரூதனமா ஸ்ரீகந்தல ரபா சுயந்தன. நல்ல கைகளை தட்டுங்க. நீங்க விருப்பத்தை தெரிவித்தால் மாத்திரம் தான் வான் கூப்பிடுவான். உங்களை வான் கூப்பிட்டது யார்? உங்களை வான் கூப்பிட்டது யாரு? நீரே. ஆனால் யார் கூப்பிட்டா? அவர் கூப்பிட்டா அவர் நடத்துவார். வான் கூப்பிட்டது யாரு? இந்த பிசினஸ் நீ பண்ணு வான் உங்களை கூப்பிட்டது யாரு? இந்த வேலையை செய்யணும் உன்னை வான் கூப்பிட்டது யாரு? இந்த படிப்பை நீ படின்னு உன்னை வான் கூப்பிட்டது யாரு? உங்களை யாருங்க கூப்பிட்டா? அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் இல்லாம தண்ணியில நடக்கிறேன், காட்டுல நடக்கிறேன், ரோட்ல நடக்கிறேன்னு வந்தோம்னா கஷ்டம். என்னை உட்படுத்தி சொல்லுகிறேன். ஏன்னா நம்மளை பாதிக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தரை பாதிக்காதுல்ல. ஆமா சொல்லுங்க. விருப்பம் தெரிவிக்கணும். சபைக்குள்ள அந்த பழைய விருப்பம் இல்லை தானே? Are you ready to agree or not? But this is fact. பழைய விருப்பம் இல்லைல்ல. பழைய விருப்பம் என்ன விருப்பம் தெரியுமா? ஆத்துமாக்கள், சோல்ஸ், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், கூட்ட கூட்டமாக ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதுதான் விருப்பமா இருந்துச்சு. ஆதி சபையில் அந்த விருப்பம் தான் இருந்துச்சு. அப்புறம் வேற விருப்பங்கள்லாம் மாறிடுச்சு. எனக்கு அருமையானவர்களே, உங்க விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. தனிப்பட்ட நபர்களோட ஆண்டவர் பேசுறார். திஸ் இஸ் நாட் an corporate call. தனிப்பட்ட விதத்துல பேசுறாரு. வா, நீ விருப்பம் தெரிவித்தா உன்னை வான் கூப்பிடுறேன். இனி நான் யாரையும் நானா அப்படியெல்லாம் இழுக்க மாட்டேன். விருப்பம் தெரிவிக்கிறவங்களை நான் வான் கூப்பிட போறேன். அவங்க வாக் ஆன் வாட்டர்ஸ். கை தட்டுங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ண போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விருப்பம் தெரிவிக்கிறீங்களா? அம்மா விருப்பம் தெரிவிக்கிறீங்களா? மறுபடியும் ஜெபத்துக்கு நான் வர்றேன்னு விருப்பம் தெரிவிக்கிறீங்களா? மறுபடியும் சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் போறேன்னு விருப்பம் தெரிவிக்கிறீங்களா? இது ஆபிரகாமை போல உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லக்கூடிய சபை அல்ல. இது தனக்காக சிலரை தண்ணீரின் மேல் நடப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு குயவன் வீடு. கைகளை தட்டி ஆமென் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு வான் கூப்பிட அவர் ஆயத்தம். நீங்க யோசிச்சு பாருங்க. யாரையாகிலும் நீங்க யோசிச்சு பாருங்க.
மறுரூப மலையில இயேசு, யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரையும் ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போகிறார். அப்போ மோசையும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். உடனே பேதுருவுக்குள்ள ஒரு விருப்பம். மத்தேயு 17:4, ஆண்டவரே உமக்கு சித்தமானா, இஃப் யூ பெர்மிட் மீ, எனக்கு ஒரு ஆசை, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் எனக்கு கட்டணும்னு ஆசை. அப்போ அந்த கூடாரம் கட்டணுங்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் சொல்லி இருந்திருக்கலாமே, யாக்கோபு சொல்லி இருந்திருக்கலாமே, பேதுரு சொல்றார் கூடாரம் கட்டலாமா, பிளானிங் டு மேக் டென்ட். உடனே இயேசு சொன்னார் 3 பேருக்கு 3 கூடாரமா, அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு கூடாரம் இருக்கணும். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைவிட்டு சொல்லுங்க, ஒரே கூடாரம், ஒன்லி ஒன் டென்ட். கைவிட்டு சொல்லுங்க, ஒரே கூடாரம். பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால எலியாவையும் மோசையும் விரட்டிடாதீங்க. பக்கத்தில் பாச, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால. ஆமா, இயேசு கிட்ட என்ன பேச வந்தாங்கன்னு தெரியல, அவங்கள விரட்டி விட்டாங்க இவங்க. புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ பரலோகத்திலிருந்து ஒருத்தங்க வர்றாங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க தானே வந்தாங்க. அது அந்த மெசேஜ் கம்ப்ளீட் ஆச்சான்னு கூட தெரியல. இவன் விருப்பத்தை தெரிவிக்க போய் அவங்க பாதியிலேயே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையில்லாத விருப்பத்தினால. இப்ப கேளுங்க, இப்படி எல்லாமா விரும்புவீங்க? சொல்லுங்க, நல்லா வருவீங்க. சொல்லுங்க, நல்லா வருவீங்க. எப்படி எல்லாம் விருப்பம் பாருங்களேன். நிறைய பேருக்கு விருப்பம் எப்படி எல்லாம் விருப்பம் வருது பாருங்களேன். ஒரே ஒரு விருப்பம், தேவனுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போசனம். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி சாதாரணமா வர்ற மாதிரி தெரியலாம். பட் இட் வாஸ் prepared in the presence of God. Please. நேத்து அருள் பிரதர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னேன். ஆவியானவருக்கு விரோதமா தூஷணை சொல்றதுன்னா என்ன தெரியுமா? டைரக்டா ஆவியானவரே நீர் எல்லாம் ஒரு ஆவியானவரா அப்படின்னு சொல்றது இல்ல. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவினுடைய ஆவியானவரே பேசுகிறார்னு ஊழியக்காரங்களை பத்தி சொல்றாரு. அப்ப ஊழியக்காரங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை காலில் போட்டு மிதிச்சிங்கன்னா நீங்க யாருக்கு எதிராக தூஷணை சொல்றீங்க? ஆமா, வீட்டுல போய் சொல்லிக்கோங்க, பரிசுத்தாவிக்கு. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, என்ன தள்ளிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளல, என்னதான் தள்ளிட்டாங்க. அப்ப நாம எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிற? அந்த வசனத்தை கேட்கும்போது நீ கை உயர்த்தி சொல்லுங்க, தேவையில்லாத விருப்பம் வரக்கூடாது, நல்ல காட்லி டிசைர்ஸ் வரட்டும். கை உயர்த்தி, காட்லி. நீ அத பேதுரு கிட்ட ஒரு இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். சிலருடைய சிந்தையை கர்த்தர் தொட விரும்புகிறார். சிலருடைய டிசைர்ஸ் மாறட்டும். நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, பேதுரு நினைச்சிருக்கலாம், I am giving so many good ideas to the kingdom of God. நான் தேவராஜ்யத்துக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம். டிபார்ட் ஆயிடுச்சு. அந்த கமிட்டியே கலைஞ்சிச்சு. அந்த கேதரிங். ஆவியானவர் இங்கே ஒரு ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சங்கத்தை நம்முடைய விருப்பங்களினால் கலைத்து விடாதபடி தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்படி எனக்கு ஒரு விருப்பம் வரட்டும்னு சொல்லுங்க. சத்திய வழங்குறவங்க மட்டும், எனக்குள்ள ஒரு விருப்பம், அந்த விருப்பம் ஆலோசனை சங்கத்தை, தேவனுடைய இன்டர்வென்ஷனை தடை பண்ணுகிறதா இராதபடி. நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விரும்புங்க. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன், எனக்கு ஒரு விருப்பம் வரட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களை பார்த்து நான் தாழ்மையா கேட்கிறேன், ஒரு விருப்பம் வரட்டும் உங்களுக்குள்ள. தங்கச்சி மாறே, சகோதரா, தகப்பனே, தாயே, ஒரு விருப்பம் வரட்டும். கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து விருப்பத்தை காட்டுவதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யும்படி ஒரு விருப்பம் சபைக்குள்ளே வந்து விடாதா? அந்த விருப்பத்தை சபை எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தண்ணீரின் மேல் நடப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கணும், விருப்பம் தெரிவிக்கணும். இந்த பாதையிலே நடப்பதற்கு நான் விருப்பம் தெரிவிக்கிறேன். உன் சகோதரர்கள் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் வா என்று கூப்பிட்ட போது உடனே யோசேப்பு போகிறேன் என்று விருப்பம் தெரிவித்தான். கர்த்தர் அவனை தண்ணீரின் மேல் நடப்பதற்கு
மத்தேயு 14 அதிகாரம் அதனுடைய 29 வாசிங்க பாஸ்டர் ப்ளீஸ். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். கையை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன் சத்தமா சொல்லுங்களேன். ஆக்ஷன். செயல்பட்டான். கட்டளையிடும் என்று சொன்னான். விருப்பத்தை தெரிவித்தான். வா என்று கூப்பிட்ட உடனே அடுத்த வருஷம் வர்றேன் ஆண்டவரே, 6 மாசம் கழிச்சு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லல. இமீடியட்லி he stepped into the water. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உடனடியாக அவன் ஜலத்தில் இறங்கி நடக்க தொடங்கினான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கட்டளையிடுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு நிறைவேற்றினா கவனிங்க, அதுக்கு இடையில சகலமும் மாறி போகும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே 4ஆம் ஜாமம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா? 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 முதல் 6 மணிக்குள்ளாக. இப்பொழுது நீ தாமதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பொழுது விடுகிறதற்குரிய சமயம் வந்து விட்டாகிவிடும். வேதம் சொல்லுகிறது, வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போய்விடும். வெயில் ஏறுவதற்கு முன்பதாக, சில தரிசனங்கள் உருகி போவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமத்திலேயே நீ நடந்து விடுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஓ, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக 4ஆம் ஜாமம் முடிய போகிறது. பொழுது போகிறது. கர்த்தர் சிலரை தீவிரப்படுத்துகிறார். இந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்ததற்கு காரணம் இந்த 3 மணி முதல் 6 மணி இந்த அதிகாலை வேளை முடிவதற்கு முன்பதாக, ஓ பேதுருவே, வெயில் ஏறுவதற்கு முன்பதாக நீ இறங்கிவிடு. எத்தனை பேர் இன்றைக்கு செயல்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்? துணிந்து செயல்பட இறங்கின பேதுரு சூழ்நிலைகளை பார்த்தவுடனே அவன் மூழ்கி போக தொடங்கினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா உன்னை வான் கூப்பிட்டது நான் ஆனதுனால உன்னை தூக்கி எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குன்னு கர்த்தர் உன்னை கூப்பிட்டுட்டேனே. நம்மளை கூப்பிட்டுட்டார்ல. கை உயர்த்தி சொல்லுங்க, நம்மளை கூப்பிட்டுட்டார்ல. போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராதுங்க. ஐயோ நான் கவனிக்கலப்பா, ஐயோ நீ மூழ்கி போயிட்டியா, நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சிலரை ரோட்ல பார்த்துட்டு ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்றோமா இல்லையா? மாதிரி இயேசு சொல்லியிருந்தேன், ஐயோ நான் கவனிக்கலையே பேதுரு, நான் அங்க திரும்பி பார்க்கும்போது நீ மூழ்கிட்ட, அப்படியா செத்துட்டானா அப்படின்னு சொல்லல ஆண்டவர். அவன் மூழ்கிறதும் தூக்கிட்டார். ஒற்ற பிரேயர், சிம்பிள் பட் பவர்ஃபுல். கர்த்தாவே ரட்சியும், லார்ட் சேவ் மீ. அழைச்சிட்டேனே. அதுக்கு பின்னாடி பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். ஒரு துப்பட்டி இறங்கி வருது, பலவிதமான பட்சி பறவைகள் அதுக்குள்ள இருக்கு. பேதுருவே அடித்து புசின்னு சொல்லும் போது கொஞ்சம் தயக்கம் காட்டுறார். 3 தடவை சொன்ன பிறகும் தயக்கம் காட்டினாரு, செயல்படலை. ஒரு தடவை செயல்படுவதற்கு இறங்கி மூழ்குகிற அனுபவம் உடையவர்கள் அடுத்த தடவை செயல்படும்படி இறங்க மனதில்லாமல் போகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தடவை விழுந்தா அடுத்த தடவை கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒரு தடவை ஜெப ஊழியத்தில் விழுந்திருக்கலாம், ஒரு தடவை சில பாதையில் விழுந்திருக்கலாம். ஆனால் அடுத்த தடவையும் செயல்பட சொல்லும்போது நீங்க தாமதிக்க கூடாது. உடனே அடித்து புசிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா யாருமே ஊழியம் செய்ய முடியாது. டு பி ஃப்ராங்க், எத்தனை தடவை ஜெபத்தில் நான் விழுந்திருக்கிறேன், எத்தனை தடவை நீங்க விழலையா? விழுந்திருக்கோமா இல்லையா? வேத வாசிப்பில் குறைவுபட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனா அடுத்த தடவையும் அடித்து புசின்னு சொல்லும் போது நான் செயல்படுவதற்கு ரெடியா இருக்கணும். கடந்த கால விழுகை நிகழ்கால செயல்பாட்டிற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. இன்னும் இந்த லாக்டவுன்ல நடந்த 6 மாசத்துல நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு வீட்டில் நடந்த சண்டை, அங்க போட்ட சண்டை, இங்க போட்ட சண்டை, நான் அவனுக்கு பைசா கொடுக்கணும், இவனுக்கு கடன் கொடுக்கணும், அந்த விழுகையே யோசிக்காதீங்க. இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அடித்து புசி என்று சொல்லும்போது சவுல் அடித்து புசிக்க கூடாது சொல்லும் போது ஒரு யோனத்தான் எழும்பி அடித்து புசியுங்கள் என்று சொல்லும் போது அதை நல்ல கை தட்டுங்க பாக்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறத உணர்றீங்களா? அப்படியே எழுமி நிற்கலாம், இருந்த இடங்கள்ல எழுமி நிற்கலாம். அப்படியே ஜெபத்தோட கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால், நீரே ஆனால். கை உயர்த்தி ஸ்தோத்திரப்படுங்க. நீரே ஆனால். நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்க தொடங்கிடணும், நேரம் இல்லை. ஜெபிக்க தொடங்கிருங்க. லதுடா ரகபா ஷிகந்தல ரபா. ஜெபிக்க தொடங்கிருங்க. நீரே ஆனால்.
Lord, if it is you, என்னாலயும் முடியும்பா, என்னால முடியும் ஆண்டவரே, என்னால முடியும், என்னால முடியும் ஆண்டவரே. உம்மை நான் உயர்த்த விரும்புகிறேன். இந்த பிரச்சனை நடுவுல நீரே ஆனால் என்னால நடக்க முடியும்னு சொல்லி நான் உம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். உங்க நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். நீரே ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, என்னை ஊழியத்துக்கு அழைத்தது நீர்தானா? கேட்டுக்கோங்க. என்னை ஜெபத்திற்கு அழைத்தது நீர்தானா? என்னை ரட்சித்தது நீரே ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால நடக்க முடியும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவாவே, have I not commanded you? எத்தனை பேர் விருப்பம் தெரிவிக்க போறீங்க? எத்தனை பேர் விருப்பத்தை தெரிவிக்க போறீங்க? ஆவிக்குரிய விருப்பம், மற்றவங்களுக்கு இல்லாத விருப்பம் எனக்குள்ள வரட்டும்பா. ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நான் விரும்புறேன். நான் மறுபடியும் ஜெப ஊழியத்தை செய்ய விரும்புறேன். ஒரு சத்தியத்தை கேட்டுக்கோங்க, நீங்க விரும்பாத வரைக்கும் உன்னை வான்னு கூப்பிட மாட்டா. ஜெபிங்கள விருப்பம் தெரிவிக்கிறோம். விருப்பம் தெரிவிக்கிறவங்களை வான் கூப்பிடுகிறா. நல்ல விருப்பங்களை தெரிவிங்க. நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய இன்டர்வென்ஷன்ஸை தடை பண்ணிடக்கூடாது. மோசே எலியாவை தடுத்து நிறுத்திவிடக் கூடாது. அப்படிப்பட்ட தெய்வீக விருப்பங்கள் சபையில எழும்பி வரட்டும். ஆதி காலத்தில் இருந்த ஆத்தும ஆதாயம், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் நடத்தப்படுதல், சீஷர்களை உருவாக்குகிறது, சபை கட்டப்படுதல், இந்த விருப்பங்கள் மறுபடியும் திருச்சபைக்குள் ஆழமாய் வேரூன்றப்படுகிறது. நீரேயானால், நீரேயானால் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தை அழைத்தது நீரேயானால் இந்த சபை மூழ்கி போவதில்லை. இது தண்ணீரின் மேல் நடக்கும். கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். I feel the heaven is opening. சிலரை வா வான்னு கூப்பிடுகிறார். ஏறி வா, ஏறி வா. இப்போ செயல்படுவதற்கு தண்ணீரின் மேல் கால் வைக்கிற சிலரை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உன்னுடைய பழைய வீழ்ச்சி இந்த செயல்பாட்டிற்கு தடை அல்ல. அடித்து புசி, அடித்து புசி. உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறவைகளை சவுல் தடை பண்ணலாம். ஆனால் யோனத்தான் சொல்லுகிறார், அடித்து புசி. ஓ ரபா ரீகந்தல ரபாசி. நீரே ஆனால், நீரே ஆனால், நீர்தான் என்று சிலருக்கு சொல்லுகிறார். நான் தான் சொல்றார், நான் தான் சொல்றார். நீரே ஆனால் கேட்கிற சிலருக்கு சொல்லுகிறார், நான் தான், நான் தான். Come on and walk on the water. கைகளை தட்டுங்க. அவர் இல்லைன்னா நடக்க முடியாது, அவர் இல்லைன்னா நடக்க முடியாது. அவர் கூப்பிடாம தண்ணியில நடக்க கால் வைக்காதிருங்கள், வைக்காதிருங்கள். சபையே, அவரே ஆனால் வா என்று சொல்லுகிறார். Come, let us walk on the water. நல்ல கை தட்டி, நல்ல